ஐஸ்கிரீம் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம், கோல்டு பிடிச்சிரும். அது இல்ல, வேற. வேற அம்மா, உனக்கு கொஞ்ச நாள்ல தம்பி பாப்பா. ஆமா, உனக்கு எந்த பாப்பா வேணும்? ஏதாம்மா? மனோஜ் டாடி இருக்காருல்ல, அவர் தான் இந்த பாப்பாக்கு டாடி. எனக்கு மட்டும் டாடி வேணாமா. உங்களை எப்பவுமே அழ வைக்கிறாரு. அப்பப்போ உங்ககிட்ட சைன் போட சொல்றாரு. அவர் நமக்கு வேணாம் மம்மி. இல்ல கிருஷ்ணா, சொல்றது கேளு. அவர் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. கேட்டா சரியா பதில் சொல்ல மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருப்பாரு. டாடி வேணாம், இந்த பாப்பாவும் வேணாம். உனக்கு வச்சிருப்பேன்ல. நீ அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போறல, அத பத்தி அவன் கேட்டான். நான் வேற என்னதான் நான் உண்மையை சொன்னேன். நீ கூட என்ன குத்தி காட்டுறல்லம்மா. நான் குத்தி காட்டல, நான் சொல்ற பேச்ச கேளு. முதல்ல கிருஷ்ண மாப்பிள்ளை ஏத்துக்கணும். இல்லனா இதே கோவம் பொறக்க போற குழந்தை மேல. சொல்றீங்க, ஆளாளுகிட்ட மாட்டிக்கிட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இப்ப என் பையனையும் எனக்கு அவனுக்கு இன்னைக்கு நான் சொல்லி தெரியலனாலும் பின்னாடி என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனுக்கு தெரிய வரும்ல. அப்போ உனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ மாப்பிள்ளை கிட்ட பேசு. உனக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தையா நினைச்சு அவன்கிட்ட அன்பா பேச சொல்லு. அவரு கிருஷ்ண ஏத்துக்கிட்டாதான் நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ள அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சும் போது அவனுக்கு மனசளவுல பெரிய பிரச்சனை வரும்லடி. அது அவனை எப்படி வேணாலும் மாத்தும். உனக்கு நடக்கிற எல்லாத்தையும் அவன் பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கான். இது அவன் எதா இருக்கணும்னா கிருஷ்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கணும், அவரும் கிருஷ்ண ஏத்துக்கணும். அதுதான் உனக்கு என்ன செய்யணும்னு யோசி. தேதி 75,370. கிருஷ்ண பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன் பையனை பத்தி என்கிட்ட என்ன பேசணும்? சொல்றேன், வா. ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிறான். யார் பேச்சையும் கேக்குறது இல்ல. ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க அப்படிதான் மனோஜ் இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாளா ரொம்ப முரட்டுத்தனமா ஆயிட்டான். டாக்டர் அவன்கிட்ட பேசிட்டு சில விஷயங்கள் சொன்னாரு. சேஞ்ச் ஆகும்னு என்கிட்ட சொன்னாரு. அத டாக்டர் சொன்னாரா இல்ல நீயா சொல்றியா? இதுதான் விஷயம். கிரிஷ் உன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவன் சரியாயிடுவான். என்ன வெட்டியா இருக்கனா? அது எப்படி எல்லா நேரமும் அவன் கூட இருக்க முடியும்? அவன் ஃபியூச்சர் அப்ப நல்லா இருக்கும். என்னால முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவனுக்காக நான் ஏன் பண்ணணும்? அவன் யாரு? எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த குழந்தையவே நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நீ ஏத்துக்கலனாலும் இது உன் குழந்தை. ஓவரா ரைட்ஸ் எடுத்துக்கிற. நீ என் ஹஸ்பண்ட் தானே, அந்த ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. அதான் எனக்கு உன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. இப்படி எல்லாம் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்காத மனோஜ். கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ரிக்வெஸ்டா கேக்குறியா இல்ல மிரட்டுறியா? உன் மேல இருக்கிற நம்பி நீ ஒத்துக்கலனாலும் நான் அதை ப்ரூவ் பண்ணுவேன். நீ மிரட்டுறன்னு எனக்கு நல்லா தெரியுது. சொல்ல போறது இல்ல. உனக்கு செய்ய வேண்டியது எதையும் நான் செய்யணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல. ஹெல்ப் பண்ணு. அப்படின்னா நான் சொல்றத செய். என்ன செய்யணும்? உன் வயித்துல இருக்கிற குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுன்னு சொன்னேன். அட பாவி. என்ன யோசிக்கிற? தெரியாம நடந்த விஷயம் தானே. இத பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இத நீ செய்யணும். இத ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்றான். சரி மனோஜ், எப்ப நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியோ இதுக்கு மேல உன் மனசெல்லாம் நீ இந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும். இதுதான் பேசுவேன் நான் எதிர்பார்க்கல மனோஜ். நீ சொல்றத பத்தி யோசிக்கிறேன். இந்த குழந்தை உடனே நல்ல முடிவெடுக்க முடியாது. முதல்ல கிறிஷோட மைண்ட் மாறும். அப்புறம் நீ சொல்றத பத்தி நான் யோசிக்கிறேன். கிறிஷுக்கு சரியாகணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
எந்த காலத்திலயும் இந்த குழந்தைய அபார்ட் பண்ண மாட்டேன் மனோஜ். கிறிஷுக்கும் சரி இந்த மா ஏய், என்னடா மனோஜ் ஏதோ தப்பு பண்றாரு மட்டும் எனக்கு தெரியுது. அவர் குழந்தை இப்ப வரைக்கும் தான் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது வெரிங் ஃபிஷி. எஸ். டேய், என்னடா விஷயம்? எனக்கு பிடிக்கல. என்ன சொன்னா? அவ வயித்துல வளர்ற குழந்தைய நான் அபார்ட் பண்ண சொல்லட்டுமா? என்ன? அது இல்லம்மா, அப்படி பண்ணிட்டா டிவோர்ஸ் கிடைக்கிறதுல பிரச்சனை வராது. அவ என்ன சொன்னா? சரின்னு சொல்லிட்டாமா? நிஜமாவா? ஆமா. எப்படிடா திடீர்னு ஒத்துக்கிட்டா? அதிகமா பணம் ஏதாவது கேட்டாளா? ஒளரிட்டமோ? என்னடா ஏதோ கிறிஸ்டின் சொல்ல வந்த? இல்லம்மா, அவ இனிமே கிறிஷோட லைஃப பாத்துக்க போறாளாம். அதனால சீக்கிரமே டிவோர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பொண்ண பாக்கணும். பார்வதிக்கு ஒரு ஜோசியர் தெரியும், அவரே வரணும் பாப்பாராம். உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு நானும் போராடுறேன். அதெல்லாம் ஆல்ரெடி அது பிசினஸ்லாம் நல்லா செட் ஆகி வந்துட்டு இருக்கு. அதனால லைஃபும் அமையும் சொல்ல வந்தேன். நல்ல பொண்ணாவது கிடைக்கும். அம்மா, நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் ரூம் கட்டி கொடுத்துருவீங்க. அதுக்கு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தா சரிக்கா. ஒரு நிமிஷம் தம்பி. இப்போதைக்கு எதுவும் வாங்க வேணாம்க்கா. ஏண்டா முத்து, பணம் ஏதாவது குறையுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பணம் அதான் மழை வருது சொல்றாங்கல்ல. ஆமா முத்து, மனோஜுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அது தெரிஞ்ச கதை தானே பழகுறல. ஏங்க இப்ப எதுக்கு வேலையை நிறுத்த சொல்றீங்க? வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆமா மீனா, ஒரு ஃப்ளோர் கட்டணும்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணுமாப்பா. ஆமாண்டா. இல்லப்பா, கையில கேஷ் இருந்தா செலவாயிடுமேன்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு உடனே பூஜை போட்டு ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் பண்ணாதான் சரியா இருக்கும். இல்லைன்னா கட்டும் போது இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏங்க எப்ப பெர்மிஷன் கிடைக்கும்? இவ்வளவு பெரிய சிட்டில நம்ம வீட்ல ஒரு ரூம் கட்டுறோம். கட்டுறேன், வேலையை நிறுத்தி வைக்கிற. அதானே ஓம் புத்தி வேற எப்படிடா யோசிக்கும்? பர்மிஷன் இல்லாம கட்டுறது தப்புடா. ஏண்டா, நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. நாளைக்கு இடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் திரும்ப கட்டுறதுக்கு நீயே காசு கொடுப்ப? மனோஜ், அவ நியாயமா நடந்துக்கிறது. அதுதான் உங்க பையனுக்கு வராதே. சட்டம் எல்லாருக்குமே ஒண்ணுதாம்மா. அப்படி பண்ணா இவனை பிடிச்சி ஜெயில தான் அது தப்புன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியுது. மனோஜுக்கு எதையுமே ப்ராப்பரா கஷ்டப்பட்டு கட்டுறோம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து பாதியில நின்னுட்டா அதுவே பெரிய கஷ்டமாயிடும். நானும் எவ்வளவோ வீட்டுக்கு மேஸ்திரியா இருந்திருக்கேன். நிறைய இடத்துல புது வீடு கட்டும். அக்கா, மத்தவங்கள பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. எங்க வீட்டுல எப்பவுமே நியாயமா தான்க்கா நடந்துக்கணும். நீ இப்படி எல்லாம் இருந்தா போடவே முடியாது. பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்னடா பண்ணுவ? லஞ்சம் கொடுக்க சொல்றியா? சாருக்கு எப்பவுமே ஷார்ட் ரூட் தானப்பா பழக்கம். ஆனா இவன மாதிரி சில ஆளுங்க அவங்க தேக்க காசு கொடுத்து லஞ்சத்தையும் வளர்த்து விட்டுருவாங்க. மனோஜ், எப்பவுமே குதர்க்கமா யோசிக்காதடா. இவன் எக்கு தப்பா எதையாவது பண்ணி இந்த வீட்டையும் சேர்த்து இடிச்சிட போறாங்க. வா. அக்கா, தம்பி. ஒரு 4-5 நாள் லீவ் எடுத்துக்கோங்க. பர்மிஷன் வந்தா வேலைய ஆரம்பிச்சிடலாம். இவன் பாட்டுக்கு மேல ஒரு ரூம் கட்டுறான். நாளைக்கு சொத்து பிரிக்கும் போது அந்த ரூம் யாருக்கு வரும்? இல்ல அதெல்லாம் நான் என்ன பண்ணணுமோ. ஆண்டி, சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. ஆண்டி, நான் உங்ககிட்ட பேசணும் தான் வந்தேன். என்ன மாப்பிள்ள இந்த வீட்டு பண்றீங்க? ஐயோ, நான் அவாய்ட்லாம் பண்ணல ஆண்டி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கனகா, கனகா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வரம்மா. ஹாய், சூப்பரா இருந்துச்சுல. அதே மாதிரி இன்னைக்கும் போலாமா? இன்னைக்கு க்ளீன் பண்றாங்க. பீச்சுக்கு போலாமா? ஐயோ வாடா. ஹாய் மச்சான், என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க? சிவா வாங்க வாங்க. ராஜ்கிரண் வாங்க. நானும் இருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். ராஜ்கிரண் வாங்க. சிவா சிவா வாங்க.
வா பங்காளி ராஜ். ஓ தெரிஞ்சவரா? ஆரம்பிக்கலாமா? வெயிட் அண்ட் see. நிறைய பேர் வரணும்ல. சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா சிவா? திருவிழா சூறு எல்லாம் காலியாச்சா? ஆச்சு மச்சான் ஆச்சு. நீங்க உங்களை அழைச்சிருந்தா நீங்க வந்திருப்பீங்களா திருவிழாவுக்கு? ஆ? ஓ, அப்படியா? ஓகே. ரமேஷ்குமாருக்கு ரொம்ப அவசரமோ? என்னங்க போடி பாடிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே ஓகே. லேட் ஆகுமா? ஏய் என்னப்பா லவ்லி மெம்பர் இது சாரி நம்ம பர்சனல் லைவ்ல என்னப்பா இவ்வளோ கம்மியா இருக்கீங்க? ஆ என்னப்பா இவ்வளோ கம்மியா இருக்கீங்க? ஏன்பா இவ்வளோ கம்மியா இருக்கீங்க? ஓ அப்படிங்களா? சூப்பர் 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 சூப்பர். அப்படி பேசுங்க ரமேஷ். ஷோ பண்ணுங்க செல்லம். அப்படி சொல்லு. நீங்க வந்து பண்ணடி வாடி போடி இப்படி இப்படிங்கிறீங்க. எல்லாரும் சூப்பர் சாட் பண்ணுங்க. என் தங்கல்ல சூப்பர் சாட் பண்ணுங்க எல்லாரும். யார் எவ்வளோ பண்றாங்க? நூற்றுல கொடுக்கணும். ஓ சிவா 5 தான் போட்டிருக்காரா? தேங்க்யூ சிவா. தேங்க்யூ 430 ரூபா. எங்க சிவானா எங்க சிவா தான். அப்படியா? சிவாக்காக சிவா. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ. லவ் யூ லவ் யூ லவ் யூ. சிவா சிரிக்கிறாங்க. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ ஸோ மச். சிவான் 5 போடுற சிவானி. 5 போடுற சிவா. டே சிவானால நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. சீ சிவகுமார் என்னங்க ஹார்ட் ரோஸ் லிப்ஸ் 5 காட்டு போறேன் பாத்துக்க. 5 காட்ட போறேன் பாத்துக்க. உன் குஞ்சு பத்திரம் என்னான்னு கேட்டுக்க மா மாமா மாமா நீ எங்க வச்சு இருக்க மாமா. அடமா மாமா மாமா நீ எங்க வச்சிருக்க மாமா. 5 போட போறோம் சிவா. நீ கொஞ்சம் மட்டும் பாத்துக்க சிவா சிவா. அடிக்கிது கோளிரு துடிக்கிது தாளிரு நடு சாமத்தில் பாத்திருக்க நடு சோறுக்கு அமுக்கு அமுக்கு அமுக்கு. ஆனா சிவகுமார் கோழி குஞ்சுல வச்சிருக்கேன். ஓ சூப்பர் சிவா. இந்த சிவகுமார் நல்லா வாயில கொடுக்குறா. சிவகுமார் இந்த சிவகுமார்ங்கிறவன் நல்லா வாயில கொடுக்குறான் நல்லா. இழிக்காதரா பரதேசி பயப்பிள்ளைய இழிக்காத. நீ ஓஸ்லயே ஓப் பண்ணிட்டு போனா பாருங்க. அந்த தங்கம் குஞ்சை பிடிச்சி 4 முத்தம் கொடுக்குறா. சிவா குஞ்சை பிடிச்சி எல்லாரும் இருக்கிறது 4 பேர். 4 பேர் ஒருத்தனும் ஒன்றும் சூப்பர் சாட் பண்ண மாட்டேங்க. எடுபட்ட பயில ஏ போடு மச்சான். நாளைக்கு தான் சூப்பரா மாடர்ன் ட்ரெஸ்ல வரப்போறேன். கிழிச்ச நீ சிவகுமாருக்கு. கோ
இல்ல வேண்டாம், கடிச்சு வச்சிருவாங்க. ஓ அப்படியா? இல்ல நான்லாம் கடிக்க மாட்டேன்டா. மாட்டினே பொம்பரை கட்ட மண்டையா? ஏ சூப்பர் சேட் பண்ணுடா ப்ளீஸ். கண்டிப்பா நீ வரேன்னு சொல்லு, நான் அனுப்புறேன். ப்ராமிஸா. போடா நீ கிழிச்ச, நீ பொய்க்கார, பொய்யா பேசுறேன். பொய்யிலே பிறந்து பொய்யிலே பேர்ந்து பொய்யிலே புலவும் திருப்பெருமானி சிவகுமார் இருக்கு. என்னன்னு தெரியல மச்சான், தலை வலிக்குது. அதான் என்னால கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல. பப்ளிக் லைவ்ல எனக்கு தலை வலிக்குது மச்சான். நீ கடிக்க மாட்ட, மத்தவங்கள வந்து என்னுடைய இதை கடிக்க சொன்னில்ல, அதுக்கு ஆமாடா, எல்லாம் வெறிய தலையிறங்க. பத்திரமா பாத்துக்க. என்ன பத்திரமா பாத்துக்க. சாதனா வர வர பர்சனல் லைவ் ஐயோ இல்ல மச்சான், அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்ல. என்னோட பர்சனல் லைவ் எப்படி இருக்குன்னு தெரியும்ல. நீ இப்பதான் வந்து சேர்ந்திருக்கியா? போக தெரியும். சிவா, நீ என்கிட்ட பார்த்ததே இல்லைல்ல, போய் பேச பத்தியா? நான் ஒரு 4 நாளா எவ்வளவு மன உளைச்சல் இருந்தேன்னு தெரியுமா உனக்கு? உங்களை நம்பி தானே நான் இதுல போடுறேன். எவ்வளவு மன உளைச்சல் இருந்தேன்னு தெரியுமா நானு?